வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். தாராபுரத்தில் வழக்கறிஞர் ஸ்டிக்கர் பாஜக கொடி கட்டிய காரில் சென்று நீதிமன்ற வளாகத்திற்குள் இறங்கிய 5 பேர் திபுவென ஓடி நீதிபதி முன்பு ஆஜரான சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கொலை முயற்சி வழக்கில் தேடப்பட்டவர்கள் போலீசிடம் சிக்காமல் நீதிமன்றத்தில் சரணடைய முயன்ற சம்பவத்தின் பின்னணி என்ன? ஈரோட்டில் ஹார்ட்வேர்ஸ் நிறுவன காசாளர் 2 கோடி ரூபாய் கையாடல் செய்ததாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் 1 கோடி ரூபாய் சீட்டுப்பண மோசடியில் ஈடுபட்டு தலைமறைவாக இருந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். இருவேறு மோசடி வழக்குகளின் பின்னணி என்ன? ராணிப்பேட்டை அருகே கார் ஓட்டுநரின் மனைவிக்கு அரசு ஆசிரியர் வேலை வாங்கி தருவதாக கூறி 8 லட்சம் ரூபாய் மோசடி செய்திருப்பதாக பாமக முன்னாள் மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். பல்வேறு வழக்குகளில் சிக்கி மாவட்ட செயலாளர் பதவியை இழந்தவர் மோசடி வழக்கில் சிறை சென்ற பின்னணி என்ன? பேருந்தை கடத்திச் சென்ற நபர் அக்கரை செக் போஸ்ட் அருகே விபத்தை ஏற்படுத்திய போது சிக்கியிருக்கிறார். பயணிகளை அவமதிக்கும் வகையில் நடந்து கொள்ளும் ஓட்டுநர் நடத்துனர்களை பழிவாங்க பேருந்தை கடத்தியதாக வாக்குமூலமும் அளித்துள்ளார். சில்லறை விவகாரத்தில் பேருந்தை கடத்திய பயணியின் பின்னணி என்ன? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. கிருஷ்ணகிரி அருகே அதிகாலையில் வீட்டில் தனியாக இருந்த தம்பதியை கொடூரமாக தாக்கி 22 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுத்தியலால் தாக்கி கொள்ளையில் ஈடுபட்டது பவாரியா கொள்ளை கும்பலா? சேலம் அருகே மேட்டூர் அருகே அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்தவரை போலீசார் கைது செய்தனர். ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக அறியப்படும் மோசடி பேர்வழி சிக்கியது எப்படி? சென்னை துறைமுகத்தில் போலி ஆவணங்கள் மூலமாக பச்சை பட்டாணியை இறக்குமதி செய்த விவகாரத்தில் 3 சுங்கத்துறை அதிகாரிகள் உட்பட 5 பேரை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். மைசூர் பருப்பு என்ற பெயரில் துபாயில் இருந்து பச்சை பட்டாணியை இறக்குமதி செய்தவர்கள் சிக்கியது எப்படி? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.